ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிற கர்த்தர். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் சில வசதியானவர்கள் வசதி இல்லாதவர்களை போட்டு நசுக்கி விடுகிறார்கள். பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, புகழ் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை என்று சொல்லி அந்த ஏழை ஜனங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை அபகரிக்கிற ஒரு கூட்டம். சில குடும்பத்தில் தாய் தகப்பன் சேர்த்து வைத்திருக்கிற அந்த சொத்துக்களை ஒரு கூட்டம் அபகரித்து கொண்டு சிலரை திக்கற்ற நிலைமையில விட்டு விடுவாங்க. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தேவன். ஒருவேளை யாராகிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்கள் கடந்து வந்திருப்பீங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை ஆண்டவரே அநியாயமா ஏமாத்தி எடுத்துட்டாங்களே அப்பா, எங்களுக்காக நீர் யுத்தம் செய்யும், எங்களுக்காக நீர் வழக்காடும். நம்ம ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வழக்காடி நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நீதி நிறைந்த கர்த்தர், அற்புதம் செய்கிற கர்த்தர். வேதம் சொல்லுகிற திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிற கர்த்தர். ஒருவேளை திக்கற்ற நிலைமையில் இருக்கலாம், ஒருவேளை விதவையா இருக்கலாம். நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நியாயம் செய்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஒருவேளை உலக மனுஷன் அவன் நமக்கு நியாயம் செய்யவே மாட்டான். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவரை நோக்கி கூப்பிடுவோம். தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லை, எங்களுக்காக வாதாட ஒருவரும் இல்லை, எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நின்று பேச ஒருவரும் இல்லை என்று திக்கற்ற நிலைமையில் இருக்கிறாங்கப்பா. வீட்டை இழந்து, சொத்துக்களை இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து, நன்மைகளை இழந்து போய் ஆண்டவரே திக்கற்ற நிலைமையில யாரெல்லாம் இந்த கால வேளையில உம்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ, கர்த்தர் நியாயம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நியாயம் செய்து அவர்களை கனப்படுத்தும்படி, உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.